Hi everyone, welcome to I Think You Think channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸலில் கஸ்டம் டேட் ஆட்டோ ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, அதாவது நமக்கு விதவிதமாக டேட்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இருக்குது. இப்போது ஆட்டோமேட்டிக்காக எப்படி டேட் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டமில் கண்ட்ரோல் ஆல்ட்டு அதுக்கப்புறம் கோலன் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட் வந்துடும். ஓகேவா? இப்போ அந்த டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த லெஃப்டில் இருக்க மாதிரி எப்படி டேஸோடு வருது, டேட் வர வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஜென்ரலில் போயிட்டு லாங் டேட்டு ஷார்ட் டேட்டு அப்படின்ட்டு இருக்கும். அப்படின்னா வெறும் அந்த டேட்டு மட்டும்தான் காமிக்கும். ஸோ அப்படி காமிக்காமல் எனக்கு இந்த டேவோட வேணும், லைக் தேர்ஸ்டேவா ஃப்ரைடேவா அது மாதிரி வேணும் அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னா திருப்பி அதையே கிளிக் பண்ணி அதில் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு டேட்டை கிளிக் பண்ணி அதை கஸ்டம் சார்ட் பண்ணணும். அதில் டவுன் பண்ணணும். இப்படி டவுன் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேவோட காமிக்கும். ஸோ இப்படி தான் அதை கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்தராக இந்த டேட்ஸை வந்து எப்படி நம்ம டேட்ஸு, டே, மந்த்து, இயர்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ரைட் சைடு பாட்டம் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும், அதை வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வந்து நமக்கு டேட்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கன்சிக்யூட்டிவ் டேட்ஸாக இருக்குது. இப்போ இதை வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லைக் இப்போ வந்து எல்லா டேஸும் இதில் காமிக்குது. இது எனக்கு எல்லா டேஸும் தேவையில்லை, வீக் டேஸ் மட்டும் வேணும் அப்படின்னும் போது நான் இதில் போய்ட்டு வீக் டேஸ்ன்னு செலக்ட் பண்ணுவேன். ஃபில் வீக் டேஸ் அப்படின்னா எனக்கு சாட்டர்டே சண்டேலாம் மிஸ் ஆகிடும். ஸோ மண்டே டியூஸ்டே மட்டும் எனக்கு இதில் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே மட்டும் எனக்கு இதில் இருக்கும். இல்லை எனக்கு வந்து இதை மந்த்ஸாக காமி அப்படின்னு சொன்னால் ஸோ எவ்ரி சேம் டேட்டில் எவ்ரி மந்த் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணியிருக்கோமோ அதில் மந்த்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும். இல்லை ஃபர்தராக வந்துட்டு ஃபர்தராக இப்போ இயர்ஸ் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்தானா இயர்ஸை சேஞ்ச் ஆகிடும் சேம் டேட்டுக்கு. ஸோ இப்படி தான் வந்து கன்சிக்யூட்டிவ் டேட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இப்போ எண்ட் ஆஃப் மந்த் போட்டு ஃபில் பண்ணணும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் மந்த் போட்டு இதுக்கு பக்கத்தில் டேட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு எந்த இயர் 2025 கமா இந்த மந்த் வந்துட்டு மந்த் வந்துட்டு 02 செகண்ட் மந்த். அதுக்கப்புறமா டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மந்த்ஸில் வந்துட்டு சீக்வன்ஸ் போட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எனக்கு n வேணும். போட்டாலும் எனக்கு மந்த்ஸ் ஆஃப் டேட்டா இங்கே கிடச்சிடும். லைக் 31st of March, 30 of April, 31st of May, 30 of June. ஸோ எவ்ரி மந்த் எனக்கு இங்கே ரிசீவ் ஆகிடும். ஓகேவா? இது ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணால் உங்களுக்கு ஏப்ரல் பிப்ரவரி பார்த்தா தெரியும். ஸோ 15 months போட்டு ஸோ போட்டோன்னும் போது இங்கே 28th February எல்லாமும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அண்டு கன்சிக்யூட்டிவாக 25க்கு அப்புறம் சீக்வன்ஸ் கொடுக்கும்போது அது நெக்ஸ்ட் இயருக்கான டேட்ஸும் கேரி ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் மந்த் வித் சீக்வன்ஸோட ஃபில் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் மந்த். ஓகே.
இப்போது எனக்கு வீக் டேஸ் வேணும் எடுத்தாச்சு, இல்லை வீக் டேஸ் இல்லாமல் வேணும் அதுவும் எடுத்தாச்சு. ஸ்பெசிஃபிக்காக 1-2 டேட்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்றத நான் எப்படி பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ இங்கே தேர்ஸ்டே ஃப்ரைடே இருக்குது. தேர்ஸ்டே ஃப்ரைடே ஆஃப் ஏப்ரல் எனக்கு கன்சிக்யூட்டிவாக இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்படி வராது. இருக்கிற எல்லா டேட்ஸுமே எனக்கு கேரி ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு இதில் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் டேட் வேணும். ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னா ஸோ இதில் எனக்கு சண்டே மண்டே எல்லாமும் வர ஆரம்பிச்சது. ஸோ இதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக டேட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னும் போது அதுக்கு ஈக்குவல் டு ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் டேட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2025, 1, 1 close bracket, sequence function use. சீக்வன்ஸ் அதில் போயிட்டு ப்ராக்கெட்டில் ஒரு 15 போட்டுக்கலாம். 15 க்ளோஸ் ப்ராக்கெட் கமா என்ன வீக்கெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குது. இங்கே ஆட்டோமேட்டிக்காக செலக்டட் வீக்கெண்ட்ஸ் இருக்கும். லைக் சண்டே சாட்டர்டே டெலிட் பண்ணுங்க, இல்லை மண்டே டெலிட் பண்ணுங்க, மண்டே டியூஸ்டே ஆர் வெனஸ்டே தேர்ஸ்டே சம்திங் லைக் தட். இன்கேஸ் எனக்கு 3 days வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்பாஸ்ட்ரோஃபி இப்போ வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது. எனக்கு மண்டே ஒர்க்கிங் கிடையாது, லீவ். அதுக்கப்புறம் டியூஸ்டே வெனஸ்டே ஒர்க்கிங், டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே வச்சுக்கலாம் ஒர்க்கிங். மறுபடியும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவ். மறுபடியும் அப்பாஸ்ட்ரோஃபி அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இது மாதிரி ஒர்க்கிங் டே இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. அப்படி பண்ணணும். பாருங்க, இங்கே மண்டே லீவ், டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அகைன் லீவ். ஸோ ஜீரோஸ் மட்டும்தான் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே. ஸோ இது மட்டும்தான் கன்சிக்யூட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு எனக்கு. ஸோ இப்படி தான் வந்து கஸ்டம் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் with date function with the sequence function. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து கஸ்டம் டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். Wish you all success. Thank you for watching. Subscribe to I Think You Think channel.